இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திரைப்படங்களில் வருவதைப் போல வெற்றுத்தாள்களை பணம் போல தயார் செய்து கட்டுக்கட்டாக அடுக்கி அதனை வைத்து கோடிக்கணக்கில் கொள்ளையடித்துள்ள கும்பலின் தலைவி இவர்தான். கோவை மாவட்டம் சூலூரை அடுத்த பட்டணம் பகுதியைச் சேர்ந்தவர் சுகந்தி. இவர் சுய உதவி குழுவின் தலைவியாக இருக்கும் நிலையில் பல்வேறு குழுக்களுக்கு ஆலோசனை வழங்குவது, வங்கியில் கடனுக்கு பணம் வாங்கி கொடுப்பது என பல்வேறு வேலைகளை செய்து வந்திருக்கிறார். இவருக்கு அறிமுகமான விஜயா என்ற பெண் தாம் ட்ரஸ்ட் ஒன்றை வைத்திருப்பதாகவும் அதன் மூலமாக 50 பைசா வட்டிக்கு பணம் வாங்கி கொடுப்பதாகவும் கூறியிருக்கிறார். குறிப்பாக வெளிநாட்டு தொண்டு நிறுவனம் ஒன்று மாற்றுத்திறனாளிகளுக்காக செயல்படும் அறக்கட்டளைக்கு 6.5 கோடி ரூபாய் நிதி உதவி தர தயாராக இருப்பதாகவும் அதனை பெறுவதற்கு அறக்கட்டளை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும் விஜயா வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. 6.5 கோடி ரூபாய் பணத்தை உங்களுக்கே கடனாக தருகிறேன் என விஜயா கூறிய ஆசை வார்த்தையை நம்பி சுகந்தி 100க்கும் மேற்பட்டவர்களை இணைத்து குழு ஒன்றை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. அறக்கட்டளை பதிவு, வெளிநாட்டு முகவர்களுக்கான செலவு, வரி உள்ளிட்ட காரணங்களை கூறிய விஜயா 100 பேரிடமும் தனித்தனியாக குறிப்பிட்ட தொகையை வசூலித்து மொத்தமாக 5 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. வெளிநாட்டில் இருந்து வரப்போகிற 6.5 கோடியையும் தாமே எடுத்துக் கொள்ளலாம் என்ற ஆசையில் சுகந்தி ஜான்சி மற்றும் ரங்கநாதனை கூட்டாளிகளாக இணைத்துக் கொண்டு 5 லட்சம் ரூபாய் பணத்தை விஜயாவிடம் ஒப்படைத்திருக்கிறார். பணம் கொடுத்து 2 மாதங்களாகியும் விஜயா சத்தமில்லாமல் இருந்ததால் சந்தேகமடைந்த சுகந்தி நேரில் சென்று பணத்தை கேட்டிருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த விஜயா போலியாக ஒரு ட்ரஸ்ட் அறிக்கையை காட்டி சுகந்தியை ஆஃப் செய்திருக்கிறார். அதில் சுகந்தி பெயருக்கு 55 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்ததால் விஜயா வாயை பிளந்து கொண்டு நம்பியதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி பணம் வந்துவிட்டதாக நம்பிய சுகந்தியிடம் பேசியதை போல 6.5 கோடி ரூபாயில் 1% கமிஷனாக 6,50,000 ரூபாயையும் கேட்டிருக்கிறார் விஜயா. அதனை அப்படியே கேட்டுக்கொண்ட சுகந்தி தனது சகாக்களுடன் இணைந்து 3 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு விஜயாவை சந்திக்க சென்றிருக்கிறார். அப்போது பணம் வந்துவிட்டதாக கூறி கட்டுக்கட்டாக பணத்தை போல இருந்த வெற்று காகித கட்டுக்களை காட்டி விஜயா ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. பார்க்கும்போது பணம் என நம்பிய அந்த ஏமாளி கும்பல் வீட்டுக்கு சென்ற பின்னர் சந்தேகமடைந்ததாக தெரிகிறது. இதனால் விஜயாவிற்கு கால் செய்த சுகந்தி பாக்கி உள்ள 3.5 லட்சம் ரூபாயை தருவதாகவும் 6.5 கோடி ரூபாய் பணத்தோடு வர வேண்டும் என்றும் கூறி வீட்டிற்கு வர சொல்லி இருக்கிறார். விஜயா தனக்கு நெருக்கமான வீரமணி என்பவரிடம் வெற்றுத்தாள் நோட்டுகளை தந்து அனுப்பி வைத்திருக்கிறார். சுகந்தியின் வீட்டுக்கு வந்த வீரமணி நோட்டுக்கட்டுகளை வீட்டில் அடுக்கி வைத்துக் கொண்டிருந்த போதே வீட்டை பூட்டிவிட்டு போலீசுக்கு தகவல் தந்திருக்கின்றனர். போலீசார் விரைந்து வந்து வீரமணியை கைது செய்த நிலையில் தலைமறைவான விஜயாவை வலை வீசி தேடி வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் கோவிந்தராஜ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.